வெல்கம் டு இட் அண்ட் குக் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பாயச ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாயசம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் ஜவ்வரிசி, இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வறுத்துக்கலாம். வறுத்ததும் கூடவே தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குலைவாக வெந்ததுக்கப்புறமா இதை நான் வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம், ஜீனி எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய், இதை அரைச்சிட்டு கெட்டியான பாலை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணி பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாயாசம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அது சூடு ஆற ஆற கெட்டியாயிரும். அதனால் தண்ணியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கையளவுக்கு முந்திரி, 1 கையளவுக்கு கிஸ்மிஸ் வறுத்துட்டு இதை பாயசத்து கூட சேர்த்தோன்னா சூப்பரான பாயசம் ரெடி. இந்த பாயச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.